ஹாய். என்னடா இது இட்லி பானையில் என்னமோ இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கடலை பருப்பு போட்டு வடைக்கறி பண்ண போகிறோம் இட்லிக்கு சைட் டிஷ்ஷு. ஸோ இது இட்லிக்கு மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பமுக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இட்லி வடைக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு வடைக்கறி இது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டேன். ஸோ இருந்தாலும் இப்போ நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை பருப்பை நல்லா ஒரு 4 hours ஊற வச்சுட்டோம். நான் ஒரு கப்பு போல் எடுத்தேன், ஒரு 4 மெம்பர் சாப்பிட்றதுக்கு. அந்த ஒரு கப்பு ஒரு 4 hour நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கழுவிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வேக வச்சதை நம்ம எப்படி சமைக்க போகிறோன்றத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு 10 to 15 minutes. இது வெந்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்க்கணும், ஒட்டுதா ஒட்டலையான்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அது வெந்ததா வேகலையான்னு. அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கள், கடைசியாக கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு நான் அரைச்சதை வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நான் கரைச்சிக்க போகிறேன். நம்ம மிக்சி தண்ணி தான். எதுக்குன்னா, இது கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றணும்னா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக இது லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்காக. ஓகேவா? இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூட போகிறேன் வேக வைக்க. ஓகே, நம்ம கடலை பருப்பு வேகிற டைமில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கடலை பருப்பு வடைக்கறிக்கான தாளிப்பு ரெடி பண்ணுறோம். ஸோ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். என்னன்னா, இந்த பேசாமல் மியூசிக் போட்டு வீடியோ போடலான்னு நானும் ஆசையாக அந்த மாதிரி பேசாமல் மியூசிக் போட்டு கேப்ஷன்ஸ் போட்டு வீடியோ போடலான்னு போடுறேன். பார்த்தா அதை காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. வீடியோ ஒரு மியூசிக் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பெட்டர் பேசியே வீடியோ போட்டுடலான்னு இந்த மாதிரி முடிவுக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சா? எண்ணெய் கொதிக்கிற டைமில் என்னென்னா, இந்த லைட்டு சடனாக எரியலைங்க. அதனால் இன்றைக்கி இந்த ஒரு லைட்டு தான், அது கொஞ்சம் டல்லாக இருக்குது கிச்சனில். ஸோ இப்போ தாளிப்புக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம். பிரியாணி இலை, பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்டாரு, ஒரு ஏலக்காய் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க தாளிப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சா? இல்லைங்க, எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். இன்னும் சூடாச்சுன்னா நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடாச்சா? சூடா ஆகலை. ஸோ சூடாகிறதுக்குள்ளே இங்கே நம்ம கடலை பருப்பு வெந்துச்சான்னு செக் பண்ணுவோம். கையை கொஞ்சம் ஈரம் நினச்சிக்குங்க. நினச்சி தொட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையில் ஒட்டலை மாவு. அப்படி ஒட்டலைன்னா நம்ம கடலைப்பருப்பு சார் வெந்துட்டாருன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒட்டலை. ஓகே, ஸோ வெந்துட்டார். ஓகேவா? இப்போ தாராளமாக அவர் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ இவர் கண்டிப்பாக சூடாகிருப்பார். சூடாகிட்டார். இவங்களை போட்டுட்டோம். அவங்க பொரியிற டைமில் அப்படியே 2 சோம்பு போட்டுருவோம். இப்போ அவங்க எல்லாரும் நல்லா பொரிஞ்சுட்டாங்க. 2 பச்சை மிளகா. லைட்டு ஒர்க் ஆகிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? பச்சை மிளகாவையும் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம். இது நான் குக் பண்ணுறது எல்லாமே ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி. ஓகேவா? 4 பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறேன் வடைக்கறி. நீங்கள் வேக வச்சு ஆவி கட்டியும் செய்யலாம், பொரிச்சும் செய்யலாம், தோசை டவாவில் தட்டியும் செய்யலாம். ஸோ இது ஒரு 3 டைப்பாக செய்யலாம். இப்போ நான் இதில் ஒரு டைப்பு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னொரு வாட்டி நான் செய்யும்போது இன்னொரு டைப் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு வாட்டி ஒரு டைப்பை நான் குக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வதங்கிறதுக்குள்ளே நான் தக்காளியை கட் பண்ணிடுறேன். எத்தனை தக்காளி எடுத்திருக்கேன்னா, இங்கே பாருங்கள், 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2மே நல்ல பெரிய தக்காளி.
இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் நல்லா 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கடலை பருப்பு, ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்தோன்னா நல்லது. ஏன்னா கொஞ்சம் வாயு கண்டென்ட் உள்ள ஒரு பொருள், அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்குங்க. அதனால் கொஞ்சம் நான் நிறையவே போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குன்னு வதக்குவோம். அப்படி எப்படின்னு இந்த கேமரா வீடியோ பிடிக்கிறதுல குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளே வீடியோ பிடிச்சிக்கிட்டு நம்மளே சமைக்கிறதுனால அப்படி ஏடாகூடமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும், நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த எஃபர்ட் போடுறேன். அதனால் நம்ம வீடியோவில் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இஞ்சி பூண்டு போட்டு ஒரு வதக்கிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் வாட்? புதினா போட போகிறோம். புதினா கண்டிப்பாக போடணுங்க. அந்த அரோமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வடகறியே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ புதினா இஸ் கம்பல்சரி ஃபார் வடகறி. மறந்துடாமல் புதினா கண்டிப்பாக போடுங்க. புதினா எப்பவுமே வடகறி செய்யணும்னா வாங்கி வச்சுருங்க. இப்போ புதினாவையும் போட்டு அகெயின் சேம் ப்ரொசீஜர். வதக்குன்னு நம்ம வதக்குறோம் புதினாவை. ஓகே, நம்ம புதினா வதங்கிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன போடுறோம் பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். தக்காளி, 2 தக்காளி போட்டுட்டோமா? 2 தக்காளி போட்டு சும்மா விட்டுறக்கூடாது. ஏற்கனவே கடலை பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்து போடுவோம். ஓகேவா? இல்லைன்னா உப்பு கறி ஆகிடும். வடக்கறியாக இருக்காது, உப்பு கறி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுப்போம். ஓகே, ஸோ அகெயின் நம்ம வதக்குன்னு வதக்குவோம். வதக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் அப்பயே உங்களுக்கு தொட்டு காமிச்சல, கையில் ஒட்டலை. இப்போ இந்த கடலைப்பருப்பு என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்துக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பேசிக்காக சோம்பேறி, ஏன்னா நிறைய பாத்திரம் தேய்க்கணுமான்னு யோசிப்பேன். பாத்திரத்துக்கு மாற்றி என்ன பண்ணணும்னா, இந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி தூளாக ஆக்கிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே இப்போ நம்ம போடும்போதே இதை தூளாக ஆக்கிப்பேன். ஏன்னா அதுக்காக எதுக்கு ஒரு பாத்திரம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். இப்படி நம்ம போடும்போதே குட்டி குட்டியாக இப்படி நம்ம உடச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. ஓகேவா? இது என்னோடய ஸ்மால் டிப்ஸ். நீங்கள் பரவாயில்ல, நான் 4-5 பாத்திரம் தேய்ப்பேன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். வாங்க. இப்போது நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா. கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வைங்க. அந்த கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், இந்த மிளகாத்தூள் எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேரினேட் ஆகட்டும். ஓகே, நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியே இது கூட நம்ம ஊற்றலாம். எதுக்கு அந்த தண்ணினா, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான். பாருங்க, எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த பதம் இருக்கணும். ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கடலைப்பருப்பு தண்ணி ஆட் பண்ணுறதே நம்மளுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணுன்றதுக்காக தான். இந்த தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கொதிச்ச உடனே நம்ம அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்களா? நான் இப்போ தான் தூள் பண்ணி எல்லா கடலைப்பருப்பையும் அதுக்குள்ளே போட்டேன். அந்த அரைச்ச கடலைப்பருப்பெல்லாம் போட்டாச்சு.
போட்டுட்டு கலரிட்டோம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் தூள் பண்ணி போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 1 மினிட் விட்டுட்டோம். விட்டு இறக்க போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோதாங்க வடைக்கறி. இதுக்கு எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த காம்போ. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஓகே குக்கிங் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பொரிச்ச வடைக்கறி, டவாவில் தட்டி போடுற வடைக்கறி எல்லாமே செஞ்சு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். Please subscribe 7/7 Entertainment. Tata, bye-bye, see you.